We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் மான்களை வேட்டையாடியதாக கூறி 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் தவிகாவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். தற்போது கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்கவுண்டரா அல்லது திட்டமிட்ட கொலையாக நீங்க பாக்குறீங்களா? இது தொடர்பாக உங்களுடைய கருத்து. இல்ல, இந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது, ஆறாவது துயரத்தையும் தருகிறது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்று கேட்டான் யுகக்கவிஞன் பாரதி. மான் வேட்டைக்கு சென்றார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? மான் வேட்டைக்கு சென்றார்கள் என்றால், சென்றது காரணத்திற்காக சுட்டுக் கொண்டார்கள் என்றால், மான் வேட்டை ஆடினால் அது குற்றம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் குற்றத்திற்கான தண்டனையை கர்நாடக போலீஸுக்கு தருவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படியே 3 தமிழர்கள் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து கூண்டில் ஏற்றி ஒரு குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதி தான் அவரை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கப்பட்டு சட்டப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய விடுதலையை அவர்கள் பெறுவதற்கான உரிமை இந்திய குடிமகன் என்ற வகையில் இருக்கிறது. இதிலே கர்நாடக போலீஸ் அத்துமீறி இருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு டி.கே. சிவகுமார் அவருடைய மேலான கவனத்திற்கு தவிகாவின் பரப்புரை செயலாளர் என்ற நிலையில் இதை நீங்கள் கண்டிப்பது மட்டுமல்ல, அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை, காவலர்களை நீங்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இது சம்பந்தமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி விஜய் அவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். 2 மாநிலங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் இந்த இணக்கத்தை இப்படி ஒரு அநியாயத்தை செய்ததன் மூலம், ஒரு அத்துமீறலை செய்ததன் மூலம், மனித உயிர் கூட இன்று பாராமல் மான் வேட்டையாட வந்தார்கள் என்று சொல்லி சுட்டுக் கொண்டிருப்பது அநியாயத்தினுடைய உச்சம், அராஜகத்தினுடைய உச்சம். இதற்கு உரிய நடவடிக்கையை டி.கே. சிவகுமார் எடுக்க வேண்டும் என்று தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காது என்கிற உத்தரவாதத்தையும் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தர வேண்டும். உயிரிழந்து போன அந்த 3 தமிழர்களினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற பொறுப்பை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் இவருடைய கவனத்திற்கும் இதை நியூஸ் தமிழ் மூலமாக கொண்டு போகிறேன். சார், இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களையும் போலீசார் குண்டு கட்டா கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து இந்த சம்பவத்தால் அங்கு போராட்டம் நீடித்து வரக்கூடிய சூழல இது மாதிரி கர்நாடக சார்பில் ஈடுபட்டிருக்கிறது ஏற்கக்கூடியதா? இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்படுமா? இல்ல, இது ஏற்க தகுந்ததில்லை. நிச்சயமாக இது ஏற்க தகுந்ததில்லை. ஏற்கனவே செம்மரக்கட்டை கடத்தினார்கள் என்று தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைவிலங்கெழுத்து அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள், கராக்கிரகத்தில் அடைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்த காலத்தில் கர்நாடகத்தில் அரங்கேறிய கொடுமை. இப்பொழுது மான் வேட்டையாட வந்தார்கள் என்று சொல்லி 3 தமிழர்களை சுட்டுக் கொண்டிருப்பதும், அதற்காக போராடுகிறவர்களை குண்டு கட்டாக கைது செய்வதும் கவலை தருவது மட்டுமல்ல, மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழ்நாடு அரசு இது சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு நான் அது சம்பந்தமாக கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதிகாரத்தினுடைய நிழல் கூட இல்லாதவன் நான். ஒரு பரப்புரை செயலாளர் என்ற நிலையில் என்னுடைய கவலையை, கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள முடியுமே தவிர அரசு என்ன எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனை சொல்கிற இடத்தில் கூட இல்லை.
அரசு என்ன செய்கிறது என்று பார்த்துவிட்டு உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.